ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி த்ரெட் வச்சு மேட் ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு திலகம் ஷேப்பில் நான் சின்ன சின்ன லைன்ஸாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நம்ம மேட் ஃபில்லிங் போடும் பொழுது நீட்டாக வரும். ஃபினிஷிங் பார்க்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு லைன் போட்டுக்கணும். ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதற்கு மிடிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி போடும்பொழுது தான் மேட் ஃபில்லிங் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். நார்மலாக நம்ம போடுற ஸ்டிச்சஸ்க்கும் இந்த மேட் ஃபில்லிங்க்கும் நிறைய டிஃபர் இருக்கும். ஸோ அது ஸ்டிச்சஸ் போடும்பொழுது நம்மளுக்கு தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்கொயராக இருக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி செங்கல்லாம் அடுக்கி வைக்கும் பொழுது இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் மேட் ஃபில்லிங். ஸோ இதுதான் நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது எனக்கு தேவையான பாக்ஸஸ் எல்லாம் போட்டுட்டேன். இப்போது சென்டர் பார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் லைன் நம்ம ஒவ்வொரு லைனாக ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தடுத்து லைன் போடும்பொழுது நம்ம சென்டரில் இருந்து லைன் போட்டோம் இல்லையா, அந்தந்த லைனுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்படி போடும் பொழுது ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் சேஞ்ச் ஆகி வரும் பொழுது நம்மளுக்கு லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் நல்லாவே டிஃப்ரென்ஸேட் தெரியும். நான் இதில் 2-3 கலர் டிஃபர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் செயின் போட்டுட்டு கார்னரில் ஷார்ப்னஸ் எப்படி வரணும், அதுக்கப்புறம் எண்டு நாட் எப்படி போடணும், பேக் செயின் எப்படி போடணும் அப்படிங்கிற எல்லா டியூட்டோரியலுமே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேக் செயின் போட்டு நம்ம ஒரு லூப் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நம்ம மிடிலில் போட்ட ஸ்டிச்சஸ்க்கு நேராக நம்ம அடுத்த லைனுக்கு கொண்டு வருவோம். ஃபஸ்ட் லைன் போடும் பொழுது அந்த சிங்கிள் லைனில் நம்ம ஸ்டிச்சஸ் கொண்டு வந்துட்டுருக்கணும். கொஞ்சம் பெரிய லூப்பாக எடுத்துக்கணும். மேட் ஃபில்லிங் அப்படின்னாவே பெரிய செயினாக நம்ம போடுவோம். அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சை விட கொஞ்சம் பெருசாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு லைன் முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் அப்படியே நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். குட்டி செயின் போட்டுட்டு அப்படி டேர்ன் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ கண்டினியூ பண்ணும் பொழுது அடுத்தடுத்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, மிடில் லைன் போட்டிருப்போம். அந்தந்த லைன் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக கொண்டு போயிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு போகணும். பாருங்கள், அடுத்த இது வரும் பொழுது நான் எங்கே லைன் வரைஞ்சிருக்கணும் அந்த லைனுக்கு கொண்டு போகிறேன். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நல்லா மேட் ஃபில்லிங் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ அடுத்து அடுத்த லைன்கிட்ட நம்ம போயிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி குட்டியாக லாக் போட்டு டேர்ன் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்ருக்கும். அடுத்தது நம்ம அந்த கார்னர் ஷேப்கே கொண்டு போகாமல் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம அந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வருவோம். இதை நீங்கள் திலகம் ஷேப் மட்டும் இல்லாமல் ஸ்கொயர்லேயும் ட்ரை பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி கொண்டு வரும்பொழுது அடுத்த லைன் நம்ம எப்படி போட்டிருக்கோம் இல்லையா, மிடில் அந்த லைனுக்கு கொண்டு வரோம். இப்போது ஃபஸ்ட் லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு லைனுக்கு நான் 4 ஸ்டிச்சஸ் வரும் மாதிரி 4 லைன் வர மாதிரி போட்டேன். ஸோ உங்களுக்கு பிளேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது ரெட் கலர் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அடுத்த கலர் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு இன்னொரு கலர், அதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலராக நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போது நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வரத்துக்காக கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த த்ரெட்டு கொடுக்கும்போது நம்ம கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போ பிங்க் கலர் அதே மாதிரி மிடில் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போயிட்டுருக்கணும்.
அடுத்து வரும் பொழுது அடுத்த ஸ்டிச்சஸ் லைன் நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அதுக்கு நேராக கொண்டு வருவோம். இந்த மாதிரி எல்லா லைனையும் நம்ம கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம்.